மீனவர் விவகாரத்தில் மனிதாபிமான நடவடிக்கை தேவை என இலங்கை அதிபரிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். 3 நாள் பயணமாக இலங்கை சென்றடைந்த பிரதமர் மோடி கொழும்புவில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் அந்நாட்டு அதிபர் அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்தார். பிரதமர் மோடி முன்னிலையில் இந்தியா இலங்கை இடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. பாதுகாப்பு ஒத்துழைப்பு, எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பாக பிரதமர் மோடி இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. சம்பூரில் இந்தியா உதவியுடன் செயல்படுத்தப்படும் சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையத்துக்கும் இலங்கையில் 5000 மத வழிபாட்டு தல மேற்கூரைகளில் சூரிய மின் தகடுகளை நிறுவும் திட்டத்துக்கும் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி மீனவர் விவகாரத்தில் மனிதாபிமான நடவடிக்கை தேவை என இலங்கை அதிபரிடம் வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்து கடினமான காலங்களில் இந்தியா இலங்கை நாடுகள் இணைந்து செயல்பட்டதாகவும் தனது வீழ்ச்சியில் இருந்து இலங்கை மிகவும் வலுவுடன் எழுந்து வரும் என்று நம்பிக்கை இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் இலங்கை வாழ் தமிழர்களுக்கு 10,000 வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் இலங்கையில் உள்ள 3 கோயில்களை சீரமைக்க இந்தியா உதவும் என பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அதிபர் அனுரகுமார திசாநாயக்க இந்தியா இலங்கை இடையிலான உறவு மிகவும் நெருக்கமான ஒன்று என பெருமிதம் கொண்ட அதிபர் அனுர திசாநாயக்க மதம், கலாச்சாரம் மற்றும் ஆழமான வரலாற்று உறவுகளை கொண்ட நாடுகள் என்றும் நெகிழ்ச்சிப்பட தெரிவித்தார்.